Peppers Entertainment Television. Turn on the heat. வணக்கம் நேயர்களே, இது உங்கள் அபிமான சேனல் பெப்பர் டிவி. இது உங்களுக்கு பிடித்தமான நிகழ்ச்சி double.com. நான் உங்களோட அன்பு நண்பன் அப்பா டக்கர் முல்லை. அதாவது இந்த நிகழ்ச்சி எப்பொழுது ஆரம்பமாகும் என்று ஏக்கத்துடன் உங்கள் வீட்டின் தொலைக்காட்சி பெட்டியின் அருகே அமர்ந்து காத்து கொண்டிருக்கும் அத்துணை நேயர்களுக்கும் மீண்டும் ஒருமுறை இனிய வணக்கங்கள். நம்மளுடைய ப்ரோக்ராமோட ஆனந்தன் என்ன சொன்னார், இது மாதிரி அப்பா டக்கர் முல்லை நாளைக்கு ஒரு ஷோ பண்ணணும், மெயினாக ஒரு இன்டர்வியூ மாதிரி எடுக்கணும், அது ஜாலியாக இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. சரி, நானும் என்ன பண்ணேன், நைட்டு ஃபுல்லாக தொலாவி பார்த்தேன், விஐபியில் தேடி பார்த்தேன். ஏகப்பட்ட சேனல் இருக்கிறதுனால எல்லா விஐபியும் ஏதாவது ஒரு சேனலை பேட்டி கொடுத்துட்டு இருக்காங்க, அவங்களோட பிஸ்னஸ்லாம் விட்டுட்டு. ஸோ எல்லாருமே பிஸி. அப்போது நம்ம ஆனந்த்ஜி சொல்லிட்டாப்லே அது கூப்பிடாமல் இருக்க முடியாதுன்ட்டு நமக்கு தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்டு சவுகார்பேட்டில் இருந்தார். அவர் எப்படின்னா, நம்ம தசாவதாரத்தில் உலகநாயகன் கமல் சார் சொன்னார் இல்லைங்களா, தமிழை எவனாவது ஒருத்தன் வெளியிருந்து வந்தவங்க கூட வளர்ப்பாயா, இங்கே இருக்கிறவங்க தான் வளர்க்க மாட்டேன்றீங்கன்னு சொன்னார் இல்லையா. அதுபோல் சவுகார்பேட்டையில் இருக்கிற நம்ம பவர்லால் சேட்டு தமிழை பேசுவார் பாருங்க. அவர் பேச பேச காதை ஒரு நாள் ஃபுல்லாக கொடுத்து கேட்கலாம், அந்த அளவுக்கு அழகாக பேசுவார். ஸோ அவரை கூப்பிட்டு இந்த ஒரு ஷோவில் பேட்டி எடுத்தா என்ன அப்படின்னு டக்குன்னு தோணுச்சு. அதனால் அவரை கூப்பிட்டு வந்துட்டேன். வேற ஒன்றும் இல்லை, கார் கொண்டு போல, அதனால் ஷேர் ஆட்டோலே பிக்கப் பண்ணி வந்துட்டேன். ஸோ வந்திருக்காரு, வாங்க, வெல்கம் வெல்கம் வெல்கம், வாங்க பவர்லால் சேட் சார், வணக்கம், உட்காருங்க. ஸோ மக்களுக்கு வணக்கத்தை சொல்லிடுங்க. ஹலோ சார், என்ன பார்க்குறீங்க? மூஞ்சி காட்டுறேன்னா அப்படியே மூஞ்சி மேலேயே குத்துவேன், கேமராலாம் க்ளோஸ் வந்துடும். நீங்கள் வணக்கம் மட்டும் சொல்லுங்கள். வணக்கம் சொல்கிறேப்பா. வணக்கம் சொல்கிறேன்ப்பா. பார்த்தீங்களா, கேட்கும்போது அந்த எப்படி ஒரு வணக்கம் சொல்கிறேன்ப்பா அப்படி பாடுற மாதிரியே சொல்லிடுறீங்க. பவர்லால் சேட், உங்களை நினைக்கும் போது எங்களுக்கு ரொம்ப பிரமிப்பாக இருக்குது. சந்தோஷம் இருக்கு. அதாவது இந்த ப்ரோக்ராம் வந்து பார்த்தீங்கன்னா double.com. இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் வந்திருக்குது நிச்சயமாக சொல்கிறேன், எனக்கு மாத்திரமில்லை எல்லாருக்குமே சந்தோஷம். ஆனால் எனக்கு ரொம்ப நாளாக ஒரு டவுட்டு, நீங்கள் நல்ல ஃப்ரெண்டு எனக்கு. ஆனால் என்ன டவுட்னா, எப்படி உங்களுக்கு இந்த தமிழ் மேலே ஆர்வம் வந்தது? சூப்பர் கேள்வி இருக்கே. ஃபர்ஸ்ட் நீ கேட்குற கேள்வி बहुत अच्छा கேள்வி இருக்கு. இந்த கேள்விக்கு நான் பதில் சொல்றேன்னா, இந்த தாடிவாலா இருக்கேன்னா, தாடிவாலா அதாவது 1000 வாலா கேள்விப்பட்டிருக்கேன், 5000 வாலா கேள்விப்பட்டேன். அது தாடிவாலா புதுசா? அரே அது இல்லப்பா, மன்சால் இருக்கே அது தாடிவாலா. தாடிவாலா தாடிக்கு எதியா வாலு? அது ஒரு மனுஷாவா? ஒரு மனுஷா தாடி இருக்கேன்னா. ஓ, நம்ம டிஆர் அவர் தான் தமிழ் கத்து கொடுத்தாரா உங்களுக்கு? அவர் இல்லப்பா, இன்னொரு பெரிய தாடிவாலா இருக்கே. பெரிய தாடி, ஆமாப்பா, மணிவண்ணன் சார், அவர் இறந்துட்டாருப்பா, நல்ல டைரக்டர். அரே பாப்ரே பாப், அவங்களுக்கு இல்லப்பா, நான் சொல்ற தாடிவாலா எங்க இருக்கேன், பஸ் மேல இருக்கேன். பஸ் மேல? ஓ, அந்த பெயிண்டருங்க, அந்த பெயிண்டர் அவரா கத்து கொடுத்தாரு? அரே ராம் கியா தும், அரே அவரு இல்லப்பா, பஸ் உள்ளே லிக்கா எழுதுறே, அவருக்கு பஸ்ஸுக்குள்ள எழுதுறப்பா கண்டக்டர். ஆமா, அவர் கத்து கொடுத்தாரா? அரே கண்டக்டர் இல்லப்பா, அவருக்கு நிறைய கானா எழுதி இருக்கேன். கானா? யோ, அநியாயமா இருக்கியா. ஒரு கானா வந்து தமிழை கற்றுக்கொள்ள ஆர்வம் கொடுத்தது என்று நினைக்கின்ற பொழுது சந்தோஷம் தான். அது என்ன கானா? கானா தெரியுமா உங்களுக்கு? நிறைய கானா இருக்கு. கானா உலகநாதன் இல்லனா இவர் கானா பாலா கடல்ல கப்பல இறங்கி தள்ள முடியுமா? அது இல்லப்பா, அது இல்ல. இது உலகம் ஃபுல்லா படிக்கிற கானா. இது உலகம் முழுக்க படிக்கிற கானா. என்ன கானா தெரியுமா ஏதாவது? நான் சொல்றேன். இன்னாரே செய்தாரே, அவனாரே நன்னாரே விட்டாரே. இந்த பஸ்ல ஒரு போர்டுல எழுதி வச்சிருப்பாங்களே, அந்த செய்தாரை ஒருத்தர் அவர் நான நன்னயம் செய்து விட, இதையா சொல்ற? இதுக்கு என்ன கருத்து தெரியுமா? அது நல்ல விஷயம் இருக்கு அதுல. அத்தியா, தமிழ் மேல ஆர்வம் இருக்குன்னு அந்த திருக்குறளோட கருத்து தெரிஞ்சு வச்சிருக்க. என்ன யார் நமக்கு நல்லது பண்ணா கூட நம்ம அவங்களுக்கு கெட்டது பண்றோம். கிழிஞ்சது போ. யோ, அது அப்படி இல்லையா, யார் என்ன கெட்டது பண்ணாலும் நம்ம நல்லது செய்யணும் திருவள்ளுவர் சொல்லியிருக்காருயா. தாடிவாலா பேரு திருவள்ளுவர். அவரை தான். யோ, அவர் தாடிவாலா? ஐயோ, என்னையா வாயில ஏதாவது கெட்ட வார்த்தை வந்துரு போகுது. அதாவது அவர் பேர் திருவள்ளுவர் இல்லையா, திருவள்ளுவர். தமிழ் பேசுறது பெரிய விஷயம் தான். ஓகே, பவர்லால் சேட், ஸோ திருக்குறள் மூலயமா வந்து நீங்க வந்து தமிழை கத்துக்கிட்டீங்க, அதனால உங்களுக்கு ஆர்வம் வந்தது. ரொம்ப 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 லவ் பண்றீங்க, ரொம்ப லவ் பண்ணுங்க. பாத்தீங்களா, இதை கேட்கும் போது எவ்வளவு சந்தோஷமா இருக்குல்ல. திருக்குறள் மூலமா, திருவள்ளுவர் எழுதின திருக்குறள் மூலமா தமிழை கத்துக்க வேண்டிய ஆர்வம் வந்திருக்குன்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பெரிய விஷயம், பாராட்டுகள். சோ அந்த குறள், ஒரு குறள் தெரியும், வேற ஏதாவது குறள் தெரியுமா உங்களுக்கு? நிறைய எழுதி இருக்கேப்பா அவருக்கு. ஒன்னு எழுதி இருக்கே, ரெண்டு இருக்கு. 1330 எழுதி இருக்காரு. எல்லாம் தெரியுமா? எல்லாம் தெரியுதே இல்ல, கொஞ்சம் கொஞ்சம் தெரியுதே நமக்கு. கொஞ்சம் கொஞ்சம் தெரியுது. இன்னொன்னு இருக்கு, யாகர்வான் நாகாப்பா சோகாப்பா சொல் விழுங்காப்பா. இது வந்து நல்ல குறள். அது யாகாவார் ஆயினும் நாகாக்க காவாக்கால் சொல் விழுங்காப்பா.
சோகப்பா என்ன சொல்லி விட்டுப்பட்டுன்னு வருமே. ஐயோ என்னையே திருக்குறள் கன்ஃபியூஸ் தப்பா சொல்ல வச்சிருக்கான் போல இருக்க. சரி விட்டுருவோம். எப்பா இதுக்கு கருத்து ஏதாவது தெரியுமா? இது வந்து நம்மளுக்கு கருத்து படிக்க டைம் இல்லைப்பா. பிஸி இருக்கேன்னா நம்ம ரொம்ப பிஸி. தமிழ் படிச்சுக்கிட்டே இருக்குது, அதுலயே பிஸி இருக்கு. வேற பிசினஸ் இதெல்லாம் தனி இதை பண்றீங்களா? நம்மளுக்கு இருக்கு, நிறைய ஷாப் இருக்கு, ஃபினான்ஸ் கம்பெனி இருக்கேன்னா இருக்கு. உங்களுக்கு இருக்கா? நம்மள அங்க வேலை செய்யறோம். வேலை செய்றீங்க. சூப்பர் சூப்பர். அதாவது ஒரு திருக்குறள் மூலமா தமிழ் கத்துக்கிறதுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. இருந்தாலும் அது உலகம் அறிந்த மொழி, ஒரு பொது நூலாகிட்டாங்க. இது இல்லாம தமிழ் படிக்கணும் அப்படின்ற ஆர்வம் வேற ஒருத்தர் மூலமா ஏதாவது ஏற்பட்டு இருக்கே? தமிழால் ஒருத்தர் இருக்கே, தமிழால் இருக்காரு. ஓ நானா? இல்லப்பா, அவர் தலைமையில துணி போட்டிருக்கேன். தலைமையில துணி? தமிழ் தலைமையில துணி யாரு? 2 பொண்டாட்டி கட்டணும்னா? இல்லப்பா, அவருக்கு அந்த தலைமையில துணி போட்டிருக்கேன்னா அவருக்கு என்ன சொல்றாங்க, இந்த ட்ரிப்ளிகன்ல இருக்கே அவரு. ட்ரிப்ளிகன்ல எங்க சித்தப்பா இருக்காரு. எங்க சித்தப்பா வந்துருக்காரா? அவருக்கு தமிழ் ஆள் இருக்கேப்பா. ட்ரிப்ளிகன்ல இருக்கேன்னா யானை போட்டிருக்கே. எது? யானை மிதிச்சு போட்டிருக்கே அவருக்கு. யானை மிதிச்சு போட்டிருக்கு. கிட்ட நெருங்கிட்டான் போல இருக்கு. நம்மள கன்ஃபியூஸ். அவருக்கு கூட சூப்பர் ஒன்னு சொல்லிருக்கேன், बहुत பிடிச்சிருக்கேன். அவரு சொல்லு, அது என்ன சொல்லிருக்காரு? செந்தமிழ் நாடுன்னு சொல்லோ தேன் வந்து பாயுது காது உள்ளோ. இவனை தமிழை வழங்க கூப்பிட்டா சென்னை தமிழ் விட மோசம். ஏன்னா செந்தமிழ் நாடுனும் போதினிலே இன்ப தேன் வந்து பாயுது காதினிலேங்கிறத காதுக்குள்ளன்னு சொன்ன பத்தியா? பகுத்தச்சா. பரவாயில்ல, நீ உன்னோட ஃப்ளோக்கு மாத்திருக்க. அவர் வந்து யார் தெரியுமாயா? தெரியும், அவருக்கு பேர் கூட இருக்கு, பாதிரியார். பாதிரியார்? எந்த சர்ச்சுக்கு பாதிரியார் அவரு? பாதிரியார் இல்லையா? நீ சொல்றதுல பாதி தான் கரெக்ட். பின்னாடி சொன்னியா யாரு? அது கரெக்ட். முன்னாடி சொன்ன பாதி கிடையாது. அது பாரதியார். எனக்கு கேட்கிறேன், பாரதியார் இல்லப்பா. பாரதியார்னு கேட்கலப்பா, அவர் பேரே பாரதியார். பாதிரியார் கரெக்ட் பேர் இருக்கு. பாரதியார், மகாகவி பாரதியார். மகாகவி பாதிரியார். ஓகே, விட்டுருவோம். இதுக்கப்புறம் அவரை பிடிச்சி கஷ்டப்படுத்த வேணாம். சோ பாரதியார் பாடல்களும் உங்களுக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. நல்லா இருக்கேனா? அது தமிழ் மேலே எவ்வளவு बहुत லவ் வந்திருக்கேன்னா சொல்லிருக்கேன். செந்தமிழ் நாடு சொல்லும். ஆமா, அதுக்கப்புறம் சொல்லு. சரி சொல்லு. அது தேன் வந்து பாயுது காது உள்ளோ. நான் बहुत சொல்லிருக்கேன். தெரியாம தமிழை வளர்க்கறதுக்காக இவர் ஆர்வத்தில் இருக்காரு. இவரை கூப்பிட்டு பேட்டி எடுக்கலான்னு சொன்னேன். எம்மானத்தை கப்பல் எடுத்து போல. அதான், அதாவது இந்த மாதிரிலாம் இவ்வளவு உங்களுக்கு ஆர்வம் வந்திருக்குன்னு நினைக்கும் போது நிச்சயமா சொல்றேன், தமிழ் வந்து இன்னும் மென்மேல வளர்ந்துகிட்டு தான் இருக்கும். அது பார்த்துக்கிட்டு இருக்க மக்களுக்கு எல்லாம் தெரியும். சந்தோஷம் இருக்கே. சந்தோஷம் இருக்கட்டாங்க. இங்க எங்கிட்ட பேசுவோம். ரொம்ப அழகா பேசிக்கிட்டு இருக்கீங்க. இப்ப தமிழால இவ்வளவு ஆர்வம் வந்திருக்குன்றீங்க. என்ன, இப்போ ஒரு சின்ன பிரேக் எடுத்துட்டு திரும்ப சந்திக்கலாம். ஒரு இடைவேளையே சொல்றேன் தமிழ்ல. பிரேக்ஸ்னா இங்கிலீஷ் வரே இல்லை. நம்ம தமிழ் ப்ரோக்ராம் பண்றேன்னா ஒரு சின்ன இடைவேளையில அப்புறம் பாக்குறேன் அப்படின்னு சொல்லேப்பா. அது கரெக்ட் இருக்கு. உனக்கு டைரக்டர் சொல்றே இல்ல. இல்ல அது கூப்பிட்டு வந்து என்னையே மொக்க பண்ணிடுவோம் போல இருக்க. இந்த அப்பாட்டக்கர் முள்ளே கலங்க வச்சு நீயே ஒரு பிரேக், அது சாரி நீயே ஒரு இடைவேளை சொல்ற. ஒரு சின்ன இடைவேளைக்கு அப்புறம் வந்து பேசுறேன். நம்ம எல்லாம் சந்தோஷமா காஃபி தேநீர் சாப்பிடுறேன். நீங்க தேநீர் சாப்பிட்டு வரேன். இப்ப என்ன பேசுறதுக்காக இடையில நோன்ன சொல்லு. இல்ல நீ பேசுறேன்னா அப்ப நான் எப்போ பேசுறேன்? 2 பேரும் ஒரே நேரத்துல பேசினா அங்க கேட்காது. அதனால நான் பேசி முடிச்சுதான் நீ பேசணும். புரியுதா? சரி, இதெல்லாம் ஜி பவர்லால் சேட்ஜி. ஸோ தமிழ் உங்களுக்கு வந்து திருவள்ளுவர் சாரு, பாரதியார் சார்லாம் ரொம்ப அழகா பயன்பட்டாங்க தமிழ் கத்துக்கிறதுக்காக. அடுத்து இந்த நிறைய வந்து சினிமாவை பார்த்து வந்து ரொம்ப பேர் வந்து மாறி இருக்காங்க. நல்லவனாவும் மாறி இருக்காங்க, கெட்டவனாவும் மாறி. அது மாதிரிலாம் இப்போ உங்களுக்கு அது போல தமிழ் வந்து சினிமாவில் ஏதாவது ரொம்ப நாள் ஒரு படம் ஓடி இருக்கேப்பா. ரொம்ப நாள் ஓடி இருக்கேன். இந்த படம் பேர் என்ன இருக்கேன்னா சந்துல மூக். சந்துல மூக்? யோ, எல்லாருக்கும் மூக்குல சந்து இருக்கும், அது தெரிஞ்ச விஷயம். சந்துல மூக்கு எப்படி? சந்துல மூக் அந்த படம் மேலே சூப்பர் ஸ்டார் இருக்கே. அந்த படம் மேலே சூப்பர் ஸ்டாரா? சூப்பர் ஸ்டார் ஒரு தெலுங்கு படம் என்ன சொல்றியோ? அரே தமிழ் படம் இருக்கு. சூப்பர் ஸ்டார் ஃப்ரெண்டு பருப்பு இருக்கேன்னா அந்த படம் மேல. பருப்பா? இந்த குண்டு பையா பருப்பு. குண்டு பருப்பு கடலை பருப்பா இல்ல உளுத்தம் பருப்பா? அரே அவருக்கு அந்த படம் மேல ஒரு சூப்பர் டைலாக் இருக்கேப்பா அந்த படத்துலயா? நீங்க சொல்றது சந்துல மூக்கு. சந்துல மூக்குல படா பேஜார் பண்றே சரவணா அப்படின்னு படம் மேல. படா பேஜார் பண்ற சரவணா என்ன கொடுமை சரவணா. கரெக்ட் இருக்கு. ஆனா பாவி மனுஷா, அவர் பருப்பு இல்லையா? பிரபு, இளைய திலகம் பிரபு, சிவாஜி சாரோட பையன். பருப்பு. நீ சொன்ன படம் பேர் என்ன? சொன்ன படம் பேரு சந்துல மூக். கிழிஞ்சது. சந்துல மூக்கு இல்லையா? அது சந்திரமுகி. 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 அவ்வளவுதான் வரும் போல இருக்கு. சரி, ஓகே.
இப்போ சந்திரமுகி படத்தை பார்த்துட்டு இவ்வளோ இன்வால்மெண்ட் ஆகிருக்கீங்க, அந்த பாட்டு பிடிச்சிருக்கு, பரதநாட்டியம் பிடிச்சிருக்கு, அப்புறம் ரஜினி சாரோட டைலாக்லாம் உனக்கு பிடிச்சிருக்கும். ரஜினி சாரோட டைலாக் அதில் உனக்கு ஏதாவது நல்ல ரீச் ஆனதுலாம் ஏதாவது? சூப்பர் ஸ்டாருக்கு எவ்வளோ பஞ்ச் டைலாக் பேசிருக்கே தெரியுமா? அவருக்கு சொல்றேன், நான் போறேன் தனி ரூட் இருக்கேன். தண்ணி ரூட்டா? இல்ல, என் ரூட் இருக்கே, தனி ரூட் இருக்கே. ஒரு விரல் மேல போடுறேன் இப்படி. விரல் மேல போற என் வழி தனி வழி. அது இருக்கு. அப்புறம் இன்னொரு படம் இருக்கு. அந்த படம் மேல சொல்றேன்னா அது என்ன சொல்றேன்னா, நான் ஒரு டைம் சொல்றேன்னா 100 டைம் சொல்றேன். ஒரு தடவை சொன்னா 100 தடவை சொன்ன மாதிரி. பாருங்க, திரைத்துறை கலைத்துறை எந்த அளவிற்கு மக்கள் மனதில் பதிய வைத்து தமிழை வளர்க்க வைக்கிறதுன்னு போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஸோ இந்த நேரத்தில் சூப்பர் ஸ்டாருக்கும் நம்ம வந்து தேங்க்ஸ் சொல்லிக்கலாம் இல்லையா? ஸோ எப்படி திருவள்ளூர் சாருக்கு, பாரதியார் சாருக்கெல்லாம் தேங்க்ஸ் சொன்ன மாதிரி இவருக்கும் சொல்ல. அவர் சார் சொல்றே இல்லை, அவரு உயர் திரு சொல்றேன். அவர் சார் பாரதியார் சார் சொல்றே இல்லை, சொல்லக்கூடாது. திருவள்ளுவருக்கு சார் சொல்றே இல்லை. தமிழ் மேல பற்று இருக்குன்னா சார் சொன்னா இங்கிலீஷ் வரை. பகுத்தச்சா பகுத்தச்சா. வாட் a great point to given to me this fellow my friend. ஓகே ரைட். இனிமே வந்து உயர்திருன்னு சொல்லலாம், தமிழ்ல சொல்லலாம். ஸோ எல்லாருக்கும் வந்து அப்போ இப்போ இந்த படத்தை சந்திரமுகி சொன்னீங்க. இது தவிர சினிமா, தமிழ் சினிமாவில் உங்களுக்கு பிடித்த நடிகர் அப்படின்னு யாராவது இருக்கு? நிறைய பேர் இருக்கேன்னா நிறைய இருக்கு. ஒருத்தருக்கு ரொம்ப பிடிக்குது நம்மளுக்கு. நிறைய பேரை ரொம்ப பிடிக்கும், ஆனால் ஒருத்தரை ரொம்ப பிடிக்கும், அதிகமா பிடிக்கும். யார் அவர்? வெஜ்ஜிகுமார். வெஜ்ஜிகுமார். ஓ, வெஜ்ஜிகுமார் நான்வெஜ் சாட மாட்டாரா வெஜ்ஜிகுமார்? அது இல்ல, இப்ப அவர் பேர் வெஜ்ஜிகுமாருக்கு. வெஜ்ஜிகுமார்னு அப்படி சார் நம்ம தமிழ் சினிமாலையா? அவர் ஒரு ஆல்மர்ல உட்காந்து இருக்கேன்னா அந்த படம் மேலே ஆல்மர் இருக்கு. இல்ல வாட் ஐ ஆஸ்கிங் டு யூ, நான் தமிழ் சினிமாவில் கிட்டத்தட்ட நான் பார்த்தது 28 வருஷம் 30 வருஷம் பார்த்துட்டு இருக்கேன். நானே சினிமாவில் நடிச்சிட்டு இருக்கேன், ஒரு 10 படம் நடிச்சு. வெஜ்ஜிகுமார் இது வரைக்கும் தெரியல, அதுக்காக தான் கேட்டேன். அதுக்கு வெல்கம் தரேன். இப்போ நான் வெல்கம் தரேன். எக்ஸ்பிளைன் பண்றீங்க? வெல்கம் தரேன். வெல்கம் சொல்றேன்னா தமிழ்ல வெல்கம். வெல்கம் வெல்கம் இல்ல, அது விளக்கம். வெல்கம் விளங்கும். இல்ல நீ சொல்றது எனக்கு விளங்கன்னு சொல்லு. ஒரு ஆல்மர் இருக்கு. ஒரு ஆள் மரம். ஆல்மர்ல ஒரு ஆள் மரமா 2 ஆள் மரமா எப்படி சொல்ற? ஒரு ஆள் மரமா நிக்கிறாரா? நான் ஃபுல்லா பேசுறேன்னா நீ கம்முன்னு கேளேப்பா. நடுவுல பேசினா தமிழ் எப்படி வரு? ஓ, நடுவுல பேசினா தமிழ் வளராதா? டைரக்டர் சார் இவருக்கு கேள்வி கேட்கற சரியில்லை. நம்ம சொல்ல வரப்போ டிஸ்டர்ப் பண்றேன்னா நம்ம எப்படி பேசுறேன்? எப்பா பவரால் சரி, நீ என் ஃப்ரெண்டியா, என்னைய போட்டு கொடுத்துட்டு போயிடாதியா? சரி நீ சொல்லு. ஆல்மர்ல உட்காந்து இருக்கேன்னா ஆலம் அந்த இடம் மேல அங்க ஒரு ரிலேஷன் வர. அந்த படம் மேல, அந்த படம் மேல ரிலேஷன் வரேனா உனக்கு என்ன இருக்கே? தம்பி இருக்கே, சில்ட்ரன் இல்ல சில்ட்ரன். சித்தப்பா இருக்கேன்னா சில்ட்ரன் இல்ல சில்ட்ரன். தர்மம் சாவரே, நியாயம் சாவரே அந்த படம் மேல இருக்கு. அதுல வர வெஜ்ஜிகுமார். புரிஞ்சுதா உங்களுக்கு? ஆலமரத்துக்கு விஜயகுமார் உட்காந்துக்கிட்டு வெஜ்ஜிகுமார் வெஜ்ஜிகுமார் அவரு விஜயகுமார் விஜயகுமார் அவர் உட்காந்து கேட்பார்ல, என்ற கண்ணு அந்த பொண்ணுக்கு நீ என்ன முறை வேணும்? சித்தப்ப முறை செல்லாது செல்லாது. சில்லற சில்லற செல்லாது செல்லாது. சில்லறையில கிடையாது, செல்லாது. அப்படின்னா இந்த சாட்சி நாங்க ஏத்துக்க மாட்டோம், நீ சரிப்பட்டு வர மாட்ட, கிளம்பு அப்படின்ற மாதிரி. அச்சா அச்சா. அவர் பேர் வெஜ்ஜிகுமார். விஜயகுமார் நமக்கு ரொம்ப பிடிக்குது. அவர் ரொம்ப பிடிக்கும். சூப்பர்யா சூப்பர்யா. அவர் அந்த அந்த அவரோட படம் வேற ஏதாவது பாத்திருக்கியா? அவருக்கு நிறைய படம் வந்திருக்கேப்பா. அப்போ சின்ன பையா படம்ல இருந்து இப்போ படா பையா ஆன அப்புறம் தாத்தா வேஷம்லாம் போடுறேன் அவருக்கு. அப்பத்துல நீ பாத்துட்டு இருக்க? பாக்குறேன். அவர் கொஞ்சம் தமிழ் நல்லா வச்சிருக்கு, நல்லா இருக்கு. அந்த படங்கள் எல்லாம் கோம் மேல சொல்றேன்னா நியாயம் சாவுரு தர்மம் சாவுரு அப்படின்னு சொல்றேன் அந்த படம். அதனாலே நமக்கு பிடிக்குது. இல்ல நான் சாவறேன், இல்ல நான் சாவறேன் இப்ப இவங்கிட்ட மாட்டிக்கிட்டு. ஏன்னா நியாயம் சாவற, அதாவது எனக்கு தேவை நியாயம் வேணும்டா, நீதி வேணும்டா, தர்மம் வேணும்டா அப்படின்னாருல. அவரோட மாநிலத்தில் நீ பேச மாட்டியா? நீங்க பேச மாட்டீங்களா சார்? நம்ம பேசுறேன். அது 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 ஆல்மா இருக்கேன்னா நம்ம கூட வரே. ஓ, ஆலமரத்துக்கு ஒரு சும்பு இருக்கு பக்கத்துல. அப்போ சும்பா? சும்பு மேல எச்து புரியாதுல அந்த படம் மேல. அது சும்பு இல்லையா? சொம்பு. அந்த படம் பேர் வந்து நாட்டாமை. ஓ, நாட்டுமே. நாட்டுமே நாட்டாமை நாட்டுமே. சூப்பரா. நல்ல ரொம்ப தமிழ் வந்து நான் சத்தியமா கரெக்டான ஆள் தான் கூப்பிட்டு வந்திருக்கேன். அதாவது தமிழ் எந்த அளவுக்கு தெரியுதோ தெரியலையோங்கிறது முக்கியமான விஷயம் இல்லைங்க. ஆனா வந்து அந்த தமிழை பேசணுங்கிற ஆர்வத்துல பேசிட்டு இருக்காரு. அப்ப நான் தப்பு தப்பு தமிழ் பேசுறேன். இல்ல இல்ல கரெக்டா பேசுறேன். அச்சா இருக்கு. ஓ, நான் பேசும்போது இங்க நீ கையெடுத்து கும்பிட்டு இருக்க. ஏன்னா ஆடியன்ஸ் கிட்ட உன் மூஞ்ச காமிச்சிங்கிற. இங்க உங்க எவ்வளவு சொந்தக்கார இருக்காங்க உங்களுக்கு? நிறைய சவுகார்பேட் ஃபுல் நம்மளுக்கு இருக்கேன்னா நம்மளுக்கு இருக்கு. ஃபுல் வந்திருக்கேன். உங்களுக்கு எப்படி டைம் கிடையாது சினிமாலாம் பாக்குறது? எப்படி பாக்குறீங்க? அரே நீங்க தான் பைத்தியக்கா இருக்கே, தப்பா நினைச்சு கூடாது.
இந்த பைத்தியக்காரன் சொல்லிட்டு அப்புறம் என்ன தப்பா நினைக்கிறேன் எல்லாமே எங்களை அப்படிதான். நாங்க என்னன்னா கத்து கொடுத்தோம் அது நல்லது கத்துக்கிறே இல்லை. மாவா போடுறே, பானிபூரி தின்றே, பேல்பூரி தின்றே, பணம் சேர்க்கிறே இல்லையா உங்களுக்கு? நாங்க எல்லாம் விற்கிறேன், பணம் சேர்க்கிறேன், படம் பார்க்கிறேன். சொந்தமா உழைங்க, சந்தோஷமா இருங்க, மகிழ்ச்சியா இருங்கன்னு சொல்றதுதான் இவர் சொல்றாரு. ரைட், மீண்டும் தொடர்கிறது பவர்லால் சேட். ஸோ நீங்க சொல்ல சொல்ல எங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கு. தமிழ் மேல வந்து ஆர்வமும் நீங்க தமிழ் கத்துக்கிட்ட விதமும் பேசிட்டு இருக்கீங்களா என்ன பாரு, ஒரு மதிப்பு கொடுத்து பாரு, உண்மையாக தானே பேசிக்கிட்டு இருக்கேன், எவ்வளோ டீசெண்டாக பேசுகிறேன். அந்த ஆர்வமும் ஒரு ஈடுபாடும் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ரொம்ப சூப்பர். சரி, இது தவிர உங்களோட சொந்த பந்தங்கள், ரிலேஷன்ஷிப் இதை யாராவது சொல்லணுமா இந்த நேரத்தில்? இருக்கேப்பா நம்மளுக்கு. எங்கள் அப்பாக்கு பெருசு அது. யாரு? அப்பா. அப்பா பெருசு. எங்கள் அப்பாக்கு பெருசு அப்பா ஒன்று இருக்கு. பெருசப்பாவா? ஐயோ, பெருசப்பா இல்லையா, பெரியப்பாவா? பெருசப்பா அவரு இருக்கேன்னா பெருசப்பா, ரைட்டு. அவருக்கு ரொம்ப சந்தோஷம் இருக்கு. சந்தோஷம். நான் டிவி மேல பேசுறேன்னா அவருக்கு சந்தோஷம் இருக்கு. இல்லப்பா, நீ டிவி மேல பேசல, இப்ப டிவிக்குள்ள பேசு. இது தமிழ் மேல டிவி உள்ளே அண்டர் தி சொல்றேன்னா அண்டர் தி இங்கிலீஷ்ல ஏன் சொல்றேன்? நீ தான் தமிழ்ல ஆர்வமிக்க ஆள் இல்ல. அதாவது தொலைக்காட்சியில் பேசிக்கொண்டிருக்கிறேன். தொலைக்காட்சியில பேசிட்டு இருக்கேன். அது அதனால பெரியப்பாவுக்கு சந்தோஷம் இருக்கு. சரி சரி. உங்களுக்கு கல்யாணம்? எனக்கு கல்யாணம் கல்யாணம். யாரா இருக்காங்க வீட்டுல? எனக்கு ஒரு சமாச்சாரம் இருக்கு. என்ன சொல்லுங்க, என்ன சமாச்சாரம் சொல்லி தீர்த்து வைக்கிறேன். என்ன சமாச்சாரம்? சமாச்சாரம்ன்றது ஒய்ஃப் இருக்கேன்னா அது சமாச்சாரம் தமிழ்ல. ஐயோ, இது பெரிய சமாச்சாரம் மாதிரி. அது சமாச்சாரம் இல்லையா, சம்சாரம். சமாச்சாரம். சம்சாரம்னா விசு ஒரு படம் எடுத்த இல்லையா அது? சம்சாரம் அது மின்சாரம். பெசு யாரு? பெசுவா? சரியா போச்சு. அவர் விசுதையோ, அவர் பெரிய டைரக்டர். அவரு இந்த மாதிரி சம்சாரம் மின்சாரம் எடுத்தாருன்னு சொன்னேன். சரி, சமாச்சாரம் இல்ல, சம்சாரம். வேற யார் இருக்காங்க வீட்டுல? அப்புறம் ஒரு செத்தப்பா இருக்கு நமக்கு. செத்தப்பா ஏன் தூக்கி போட்டு போறீங்க? அதையா இன்னும் வீட்டுல வச்சிருக்கீங்க? உயிரோடு இருக்கேப்பா அவருக்கு. அப்ப உயிரோட இருந்தா அவர் செத்தப்பா இல்லப்பா, உயிரோட இருக்கிறப்பான்னு சொல்லு. உயிரோடு. அதே நம்ம அப்பாக்கு சின்ன பையா இருக்கா செத்தப்பா. சித்தப்பாப்பா அது? செத்தப்பா. செத்தப்பாலாம் சொல்லாதயா, பாவம் கேட்டு இருந்தானே. அவருக்கு தமிழ் தெரியுமா? அவருக்கு கூட நான் டிவில வரேன்னா எல்லாம் உட்காந்து இருக்கேன். இப்போ எல்லாம் உட்காந்து இருக்காங்க. சூப்பர். சித்தப்பா அது. ஸோ சித்தப்பா இருக்காங்க, பெரியப்பா இருக்காங்க, உங்க ஒய்ஃப் இருக்காங்க. ஒரு மாடுமா இருக்கு. மாடுமா? எங்க அம்மாவுக்கு தம்பி இருக்கேன்னா மாடுமா. மாடு? யோ, உன்னை யார் இடையில டூ போட சொன்னது? மாடுமா இல்லையா, அது மாமா. மாடுமா. மாமா. மாமா. மாடுமா. டூ விட்டுரு, டூ விட்டுரு. மாமா அண்ணா. மாமா. 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 சொல்லு. மாமா. 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 சூப்பர் சூப்பர் சார், பரவாயில்ல. அது நம்ம ஹிந்தி மேல அம்மாக்கு என்ன சொல்றேன்னா மான்ற, அது ரெண்டு தடவை மாமா சொன்னாவாரு. அதே 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 அதே. சூப்பர், பரவாயில்லப்பா. இவருக்கு தமிழ் கத்துக்கிட்டு ரொம்ப ஈஸியா இருக்கு, ரொம்ப ஈஸியா பிடிச்சிக்கிறீங்க. ஸோ சூப்பர். இப்போ நீ பேசுற தமிழை கேட்டு நான் வந்து இது மாதிரி எங்க சேனலை உன்னை ரெஃபர் பண்ணி கூப்பிட்டது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இது போல உன்னை வேற யாராச்சும் நீ பேசுற தமிழை கேட்டு கூப்பிட்டுருக்காங்களா? அரே பாப், உங்களுக்கே அது தெரியல விஷயம். இல்ல, தெரியாம தானே கேட்டேன், சொல்லு. பட்டிமன்றம் இருக்கேன்னா பேசுறேன். இந்த பக்கம் 3 பேர், அந்த பக்கம் 3 பேர். பட்டிமன்றம்? பட்டிமன்றம் கூப்பிட்டுருக்காங்களா? சேர்மன் பாப்பையா இருக்கேன்னா. எது சேர்மன் பாப்பையா? எந்த கம்பெனி சேர்மன் பாப்பையா? ஒரு படம் அந்த ரஜினி சார் படம் மேல வந்திருக்கேன்னா, அவர் மாதிரி கலருக்கு 2 பொண்ணு இருக்கு. அங்கவே சங்கவேன்னு ஒரு சாலமன் பாப்பையா? சேல்மேன் பாப்பையா. சேல்ஸ்மேன் பாப்பையா? சேல்மேனு சேலமேனு என்னையா அது? அவர் வந்து சாலமன் பாப்பையா. அவர் வந்து மிகப்பெரிய பேராசிரியர். அவருக்கு எனக்கு சொல்லிக்கு இந்த பட்டிமன்றம்க்கு பின்னாடி வர தமிழியன்ஸ்க்கெல்லாம் நடுவர் மேலே இல்ல, நீ வந்து பண்ணுன்னு நம்மளுக்கு கெஞ்சி கேட்டிருக்கேப்பா. அதாவது தமிழ் வளர்க்கறதுக்கு சாலமன் பாப்பையாவுக்கு அடுத்த வாரிசு உன்னன்னு சொல்லி கூப்பிட்டுருக்கேன். அப்போ பிஸி இருக்கேன், நான் போயிடுறேன், டைம் இல்லை. கூப்பிட்டா நீ தமிழ் பட்டிமன்றம் நடத்தி நீ நடுவரா இருக்கணுமா? அது அப்ப சென்டர் இருக்கேனா? சென்டர் அவங்களுக்கு 2 பேருக்கு தெரியாத விஷயம்லாம் நான் சொல்றேன். சென்ட்ரல் உட்காந்தா நடுவரா தான் உட்காருவேன். அடுத்த பட்டிமன்றம் நாங்க ஒண்ணு போட்டா நீங்க வந்து கண்டிப்பா சொல்றேப்பா. எப்போ சொல்லு, டேட் ஃப்ரீ பண்ணிட்டு வரேன். நமக்கு லட்சுமி கூட இருக்காது. லட்சுமி கூட இருக்கா? லட்சுமி யாரு கூட கீப்பா? அது இல்லப்பா, அது தப்பு இருக்கு நீ பேசுறது. லட்சியம் இருக்கு. ஓ, லட்சியம். ஓ, பட்டிமன்ற நடுவர் ஆகணும் தான் லட்சியமே. அது இன்னொரு லட்சியம் இருக்கு, அது அப்புறம் சொல்றேன்.
அது இன்னொரு ஷோவில் கூப்பிட்டு வந்து சொல்லுவியா? எப்பதான் சொல்லிடுறேன், கட்சியில சொல்றேன். கட்சியில சொல்றேன். அதுக்கு ஒரு டைம் வச்சிருக்காரு அவரு. பரவாயில்ல, ரொம்ப சந்தோஷம். ஸோ அவர் சாலமன் பாப்பையா கூட கூப்பிட்டு இருக்காரு, என்னால போக முடியல. இனிமே ஃபர்தரா நாங்க கூப்பிட்டா கூட வந்து பட்டிமன்றத்துக்கு வருவீங்க. ரைட், ஓகே. இவ்வளவு அழகா போயிட்டு இருக்கு இந்த நிகழ்ச்சியில, வந்து சூப்பரா பேசிட்டு இருக்கீங்க. தமிழ் வந்து இந்த அளவுக்கு போயிட்டு இருக்கு. சாலமன் பாப்பையெல்லாம் சொல்லியிருக்காரு. சூப்பர் ஸ்டாருக்கு தெரியுமா உனக்கு? சூப்பர் ஸ்டார் தெரியுமே. தெரியுமா? ஃபர்ஸ்ட் நான் சொல்லியிருக்கேன் சந்திரமுகி படம் மேல. சந்திரமுகி இல்லப்பா, திரும்பி என்ன டென்ஷன் பண்றாத, சந்திரமுகி அந்த படம் மேல இருக்கிறேன்னா அவருக்கு பொண்ணுக்கு கல்யாணம் பண்ண பையா இருக்கு. பொண்ணுக்கு பண்ண ஆமா 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 இருக்காரு பையன், மருமவன். அவரு நடிகர், அவரை தானே சொல்ற? அவரு சொல்லு. பாதுஷான்னு சொல்லாம விட்டானே, அது வரைக்கும் பெரிய சந்தோஷம். தனுஷ்பா, தனுஷ். அவர் என்ன மேட்ரு? அவருக்கு ஒரு படம் மேல சூப்பர் டைலாக் சொல்லியிருக்கேன். ஓ, அந்த டைலாக் உனக்கு தெரியுமா? சரி சொல்லு. அது பஞ்ச் இருக்கேன்னா மறக்கவே இல்லை. பஞ்சுன்னா நீ மறக்கறது இல்லை? மறக்கவே இல்லை. பஞ்ச் அவர் சொல்லு, பாக்குறப்போ பிடிக்கிறே, பாக்குற பிடிக்கிறேன். பாக்கு பிடிக்காது, பீடா அப்புறம் வந்து அதுக்குள்ள 420 இதெல்லாம் வச்சு போட்டா பிடிக்கும். இந்த கண்ணுல பாக்குறேன்னா பிடிக்கிறே, பாக்குறேன்னா பிடிக்கிறே சொல்லியிருக்கேன். எங்களை மாதிரி ஆளுங்கெல்லாம் பார்க்க பிடிக்காது, பார்த்துக்கிட்டே இருந்தாதான் பிடிக்கும். இருக்கு சூப்பர். பாருங்க பஞ்ச் டைலாக். ஆனா உன் ரேஞ்சுக்கு மாத்தி வச்சிருக்கியா நீ? மாத்திர இல்லப்பா, அது படம் மேல வந்தது. அப்புறம் இன்னொரு ஸ்டார் இருக்கு, அவரு கூட சொல்லியிருக்கேன். ஸ்டார் அவர் பேரு என்ன? அவர் பேர் என்ன இருக்குன்னா சும்பு. அவர் பேரு சூப்பர் ஸ்டார். அவர் எஸ்டிஆர் சொல்றேன்னா. ஆமா, இப்ப ஓ அது பேர் மாத்தின வரைக்கும் தெரிஞ்சு வச்சிருக்கியா? இது வரைக்கும் நீ நிறைய படம் பார்த்துட்டு இருக்கேன்னு தெரியுது. எஸ்டிஆர். ஆமா, மாத்திட்டாரு. கட்சியில யாரு முதல்ல வர தெரியல, முதல்ல வர யாரு கட்சி தெரியல. சத்தியமா சொல்றேன், இப்ப இவன் சொன்னது எனக்கு தெரியல. அதாவது அவர் சொன்னதாவது எனக்கு ஓரளவு புரிஞ்சது. இவன் சொன்னது அவர் என்ன சொன்னாரு கரெக்டா சொல்லு. முதல்ல ஓடுற கஷ்டி வரேன்னா, கஷ்டி ஓடுறேன்னா முதல்ல வர்றது முக்கியம். ஃபர்ஸ்ட் யார் வராங்கன்றது முக்கியம் இல்ல, லாஸ்ட் என்ன குழப்பிட்ட. சரி விட்டு, அந்த டைலாக் வேணாம். ரொம்ப சூப்பரா பேசுனீங்க, ரொம்ப அழகா பேசுனீங்க. நிகழ்ச்சியோட நிறைவு பெறும் தருவாயில வந்துட்டோம். அதாவது வாட் ஏ ஃபேண்டாஸ்டிக் டைம் வித் ஒரு டாக்கிங்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு ரொம்ப அழகா பேசிக்கிட்டு இருக்காரு. வெரி இன்டெலிஜென்ட். என்னப்பா என்ன புரியுதுன்னா நம்ம வீட்டு மேல மூஞ்சி காட்டுறேன், நீ பேசு. வீட்டு மேல காது இங்க இருக்குன்னா நான் கேட்கிறேன், நீ பேசு. இது ரொம்ப அவமரியாதை பண்ற மாதிரியே இருக்கப்பா. சரி ஓகே, இந்த அளவுக்கு தமிழ்ல வந்து ரொம்ப ஈடுபாடா இருக்கு. இப்போ ஒரே ஒரு ஃபைனல் கொஸ்டின் இருக்கு உங்களுக்கு. அதாவது உங்களுக்கு சொந்த ஊர் எது? வைத்தியார் லூஸ். வயிற்று மேல சேர்த்துனா புத்தி இருக்கு. ஏய் இருப்பா, என்னையா கேட்டேன்? சொந்த ஊர் எதுன்னு தானே கேட்டேன். அரே கார் சொந்தம் இருக்கே, பஸ் சொந்தம் இருக்கே, பைக் சொந்தம் இருக்கு. ஆமா, ஊர் வாங்குற அளவுக்கு யார்கிட்ட காசு இருக்கு? அது இல்லப்பா, சொந்த ஊர் எதுன்னு கேட்பாங்க. அரே பைத்தியார் லூஸ் பையா இருக்கு. சொந்த ஊர் யார் வாங்குறே? சொந்த ஊர் வாங்குற அவ்வளவு ரூபாய் யார்கிட்ட இருக்கு? அது இல்லப்பா, அதாவது சொந்த ஊர். அரே பாப்ரே பாப், இதுக்கு ஒண்ணும் தெரியல. சொந்த ஊர் யாரை வாங்குறேப்பா? இல்லப்பா, பவர்லால் சரி, நான் உன் ஃப்ரெண்டுயா கூலாரு. உனக்கு சொந்த ஊர். சொந்த ஊர் வாங்க காசு இல்லப்பா. சொந்த வீடு வாங்குறே, அபார்ட்மெண்ட்ஸ் வாங்குறே, சொந்த ஊர் வாங்குறதுக்கு காசு யாருக்கு? சரி விட்டு ஓவரா டென்ஷன் ஆகுது, பிபி ஆகுது. ஓகே விட்டு. அதாவது பகுத் அச்சா கே அச்சா ப்ரோ ஃபினிஷிங் கொடுத்துட்டோமா? நான் சொல்றேன் நீ கம்முனு வாய் மூடுறேன்னா நான் சொல்றேன். உங்களுக்கு ஒரு லட்சியம் இருக்கேப்பா. இந்த டிவி பாக்குற எல்லாருக்கும் ஒரு விஷயம் சொல்றேன். என்னான்னு கேட்டா, எனக்கு லைஃப்ல ஒரு பெரிய பெரிய லட்சியம் இருக்கு. அது என்னன்னா, இந்த மாதிரி லூஸ் பையா மாதிரி பேட்டி எடுக்கிறேன் இல்ல, நான் बहुत நல்லா பேட்டி எடுக்கிறேன். ஒரு பீஜ என்ன சொல்றேன், தொகுப்பாளர் இருக்கு. நான் தொகுப்பாளர் ஆகுது என் லட்சியம் இருக்கு. எந்த சேனல் கூப்பிட்டா கூட வரேன். முடிஞ்சா இந்த சேனல்ல இவனை தூக்கி எனக்கு வாய்ப்பு கொடுத்தா ரொம்ப சந்தோஷம் இருக்கு. இத்தோட நிகழ்ச்சி முடிகிறேன், மறுபடியும் சந்திக்கிறேன். அநியாயம் பண்றாயா? உன்னை ஒரு பேட்டி எடுக்க கூப்பிட்டு வந்ததுக்கு என்னோட வேலையை தூக்கிட்டு நீ உட்காந்து நீயே பினிச்சிங் பண்ற. சரி, ப்ரோக்ராம் முடிச்சுட்டு உங்ககிட்ட அப்புறம் பேசிக்கிறேன். ஓகே நேயர்களே, ஒரு பவர்லால் சைடு ரொம்ப அழகா பேசினாரு. விட்டா ஏன் போஸ்டிங்கே கேட்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்குன்னாரு. பரவாயில்ல, நாங்க சேர்ந்து நம்ம பண்ணலாம். உனக்கு நிறைய இடத்துல கூப்பிடுறேன். ஓகே, மீண்டும் அடுத்த double.com நேரத்தில் சந்திக்கும் வரை உங்களுடைய அப்பா டக்கர் முல்லை மற்றும் சொல்லி என்ன பேர் சொல்லு பவர்லால் சைடு. வணக்கம், நன்றி, வணக்கம்.